எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட நேரத்தையும், பணத்தையும், உழைப்பையும் முதலீடு செய்றோம். அப்படி ஆரம்பிக்கிற ஒரு வேலையில எதிர்பாராத விதமா ஏதாவது விபத்து நடந்தா எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஆசையா உங்க கனவு இல்லத்த கட்டிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து வர்றத பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா அந்த மொத்த சந்தோஷமும் உழைப்பும் வீணாயிடுமே. அப்படி என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல வர்ற பெரிய தலைவலி திருட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சிமெண்ட் மூட்டை, இரும்பு கம்பிகள், விலை உயர்ந்த மெஷின்கள்னு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா இதெல்லாம் காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நம்ம பட்ஜெட்டை பெரிய அளவுல பாதிக்கும். அடுத்ததா தீ விபத்து. இது ரொம்பவே பயங்கரமான ஒண்ணு. ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் போதும் பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு கட்டின கட்டிடமும் கண் முன்னாடியே சாம்பலாகிடும். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கடைசியா நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயம், இயற்கை சீற்றங்கள். திடீர்னு ஒரு பெரிய புயல், இல்லனா விடாம பெய்யுற கனமழை, வெள்ளம், இதெல்லாம் நம்ம கட்டுமான பணியை மொத்தமா முடக்கி போட்டுடும். சரி, இப்ப இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்படி ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு பேரு தான் கான்ட்ராக்டர்ஸ் ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ். சுருக்கமா இத CAR இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்க முழு ப்ராஜெக்டையும் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் பாதுகாக்கும். அப்போ கார் இன்சூரன்ஸ்னா சரியா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பூமி பூஜை போடுற முத நாள்ல இருந்து முழு வேலையும் முடிச்சு வீட்டு சாவியை கையில வாங்குற நாள் வரைக்கும் உங்க ப்ராஜெக்ட்ல நடக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்பாராத விபத்துகள், சேதங்கள், இழப்புகளுக்கும் இதுதான் உங்களுடைய பாதுகாப்பு அரண். இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டர்களுக்கு மட்டும்தானேன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையே இல்ல. நீங்க அந்த இடத்தோட ஓனரா இருக்கலாம், இல்ல வீட்டை கட்டுற கான்ட்ராக்டரா இருக்கலாம், ஏன் அவருக்கு கீழே வேலை செய்யற சப் கான்ட்ராக்டரா கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுத்த பேங்க் வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ல பண ரீதியா ஒரு அக்கறை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுல எதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். வாங்க அதை பத்தி இப்ப விளக்கமா பார்க்கலாம். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. இடது பக்கம் பச்சை நிறத்துல இருக்கிறது எல்லாமே இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். உதாரணமா தீ விபத்து, திருட்டு, புயல், வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றங்கள், சைட்ல நடக்கிற சின்ன சின்ன விபத்துகள், ஏன் நம்ம வேலையால பக்கத்து வீட்டுக்காரங்க சொத்துக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டா கூட இதுல கவர் ஆகும். இப்போ வலது பக்கம் பாருங்க. நீங்களே வேணும்னே ஒரு சேதத்தை உண்டாக்கினா, இல்ல நீங்க செஞ்ச வேலையில தரம் இல்லாம இருந்தா அதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி போர் மாதிரி அசாதாரண சூழல்கள்ல வர்ற நஷ்டத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராஜெக்ட் லேட் ஆகிறதால உங்களுக்கு வர்ற பண நஷ்டமும் இதுல கவர் ஆகாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை 2 பெரிய தூண் தாங்கி பிடிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. தூண், அதாவது செக்ஷன் A, இது உங்க ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கும். உங்க பொருட்கள், மெஷின்கள் இல்ல கட்டின கட்டிடத்துக்கே ஏதாவது சேதமானா அதை இது கவர் பண்ணிடும். 2வது தூண் செக்ஷன் B, இது உங்க ப்ராஜெக்டால வெளியாட்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பார்த்துக்கும். உதாரணமா உங்க வேலையால பக்கத்து வீட்டு சுவர் இடிஞ்சிட்டா, இல்ல ரோட்ல போற ஒருத்தர் மேல தெரியாம ஏதாவது விழுந்துட்டா அது சம்பந்தமான சட்ட செலவுகளை இது ஏத்துக்கும். புரியுதா? ஒன்னு உள்ளுக்குள்ள, இன்னொன்னு வெளியே. சரி, இந்த பாலிசியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இத வாங்குறது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதோட முக்கியத்துவத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. ரொம்ப எளிமையான 4 படிகள் தான். முதல்ல உங்க ப்ராஜெக்ட் பத்தின முழு விவரங்களையும் ஒரு அப்ளிகேஷன்ல பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். 2வதா தேவைப்பட்டா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து உங்க சைட்டை நேர்ல வந்து பார்ப்பாங்க. 3வதா உங்க ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு, எவ்வளவு நாள் வேலை நடக்கும், இதையெல்லாம் வச்சு எவ்வளவு பிரீமியம் கட்டணும்னு முடிவு பண்ணுவாங்க. கடைசியா நீங்க அந்த பிரீமியத்தை கட்டிட்டீங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட் உங்க கைக்கு வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வாக்கியம் போதும் இந்த பாலிசியோட உண்மையான பலத்தை புரிஞ்சுக்க. இது வெறும் செங்கல் சிமெண்ட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கல, அந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு, அதாவது நீங்க கொடுக்கிற கூலி, வாங்குற பொருட்கள், பயன்படுத்துற மிஷின் எல்லாத்தையும் சேர்த்து இது பாதுகாக்குது. ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது விபத்து நடந்தா கூட நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லாம உங்க நிதி நிலைமை ஸ்திரமா இருக்க இது உறுதி செய்யும். கடைசியா ஒரு விஷயத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ்க்காக நாம கட்டுற பிரீமியத்தை ஒரு செலவா பார்க்கவே கூடாது. அது செலவு கிடையாது. எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனை வந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வர்ற சூழ்நிலையிலிருந்து நம்மள காப்பாத்த போற ஒரு முதலீடு தான் அது. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க மன அமைதிக்கான, உங்க நிம்மதியான உறக்கத்துக்கான ஒரு முதலீடு. ஆக
அடுத்த முறை நீங்க ஒரு கட்டுமான வேலையை ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை பாதுகாக்க நீங்க உண்மையிலே தயாரா இருக்கீங்களா? நல்லா யோசிங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு சரியான பாதுகாப்பை தேர்ந்தெடுங்க.